வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. சின்ன திரையில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரோப்பில் செயின் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துருவோம். நைலான் ரோப், பேக் செயின், ஸ்டட் பேஸ், ரிங்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, கேன்வாஸ் கிளாத் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரோப்பை எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த முனையை கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வரும். தெரியுதுங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இழுத்து விட போகிறோம். இதை ஃபுல்லாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டாச்சு. இது மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு முனையும் எடுத்து நம்ம சேமாக வச்சு அப்படியே இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே மடிச்சுக்கலாம். இது ரொம்ப லாங்காக வரும். மடித்து நம்மளோட செயின் நம்ம எவ்வளோ தூரம் போட போகிறோன்ற இறக்கத்துக்கு வச்சுட்டு நம்ம மடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். பாருங்கள், ரெண்டு பக்கமும் இது மாதிரி நம்ம மடக்கி சென்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு முனையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த முனையை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரிங் எடுத்துக்குங்க. அதை மொத்தத்தையும் அது உள்ளே அமைக்கி விடலாம். நம்ம இது மாதிரி வந்துடும். இப்போ என்னென்னா இந்த கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை என்னென்னா இதே கலர் நூலில் நம்ம இதை சுற்றி அப்படியே கட்டி விட்டுடலாம். வச்சு அப்படியே கட்டி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சுற்றி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 நாட் போட்டு கட்டி விடுறதுனால கட்டி விடுங்க. இல்லைன்னா அப்படி போட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கூட கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு 2-3 போட்டு வெட்டி விட்டு நீங்கள் க்ளூ போட்டு விட்டுருங்க. க்ளூ கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாகவே நல்லா ஃபினிஷ் ஆகிடும் அது. அதே மாதிரி அந்த முனையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் முடிச்சாச்சு. நம்ம இந்த ரிங்கை விலக்கி விட்டு இந்த குக்கியை இதில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். செயின் பக்கத்தை இந்த சைடில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், செயின் முடிஞ்சுது. பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இது நல்லா லாங்காக இருக்குது. நீங்கள் ஷார்ட்டாக வேணாலும் செஞ்சு போட்டுக்கலாம். செயினுக்கு நம்ம ஸ்டட்டு செஞ்சிடலாம். கேன்வாஷ் கிளாத் எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 2 ரூபா காயின் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டட் வந்து சின்னதாக போடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காயினில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே ஒரு 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இயர் ரிங்க்கு 2 கட் பண்ணணும். அப்போ 4 கட் பண்ணிக்கணும். நம்ம இது மாதிரி 4 கட் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணலான்னா நம்ம க்ளூவை போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டி விட்டுடலாம். இப்படி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இதை நம்ம அதில் வந்து சுற்றுவோம். அப்போ வந்து இடையில அந்த ஒயிட்லாம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கலர் துணியே வந்து அது மேலே ஒட்டிடலாம். நம்ம இந்த க்ளூ போட்டு இந்த பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் அதை நம்ம ஒட்டி விட்டுடலாம். சுற்றியில் நம்ம நல்லா வெட்டி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளூ போட்டுட்டு சென்டர்லேருந்தே நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இதை சுற்றியில் க்ளூ போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி விடணும். தெரியுதுங்களா? அது மாதிரி இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒட்டுறதுக்கு நமக்கு தோதாக இருக்கும். மாதிரி அந்த சர்க்கிளில் அழகாக ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். நல்லா அந்த சர்க்கிள் வந்துடும். இதில் வந்து நீங்கள் கல் வேணுன்னா இதை சுற்றிட ஒட்டணுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னாலும் அழகாக தான் இருக்கும். உங்களோட விருப்பம்தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா பேஸ் ஒட்டி விட்டுறலாம். இதில் வந்து கன்க்ளூ ஓட்டுங்க. அப்படி இல்லாதவங்க ஃபெவிக்விக் ஓட்டலாம். இல்லைனாலும் இந்த ஸ்டட் ஓட்டுறதுக்குன்னே க்ளூலாம் இருக்குது. நீங்கள் அது மாதிரி வாங்கி ஒட்டிக்குங்க. ஸ்டட் பேஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்குக்கு இடையில ஒரு நடுப்பக்கமாக எடுத்து அது உள்ளே வச்சு கொஞ்சம் அப்படியே மூடி விடுங்க. ஏன்னா இது அமுந்துடும். இது வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஏன்னா தூக்கிக்காமல் சமமாக கிடைக்கிறதுக்கு தான் அது உள்ளே வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஸ்டட்டை ஒட்டி விட்டுருங்க. ஒரு 3-4 கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி கலர் கலராக கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கி இது மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் வேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு க்ரியேட்டிவாக பண்ணது. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் ஒரு 5-6 கலர் சொல்லியிருந்தாங்க. அதான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.